யாரு? மங்குபதியோட அம்மா. மங்கபதி யாரா? ராஜகலவையோட புள்ள. ராஜகலவை யாரா? மங்குபதியோட அப்பா. இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. நான் யாருன்னு சொல்லிடுறேன். நான் தான் ஜலந்தர் சுப்புடு, கணேசனுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா. இப்பவாவது நீங்க உண்மையை சொல்லிடுங்கடா, நீங்க யாருன்னு. சித்தப்பா, நான் தான் கணேசன். கணேசன் நீயா? நான் தான் உமா. உமாவா? சித்தப்பா, நான் தான் கௌரி. ஒன்ன தெரியுமே. நீ யாரா? நான் ராஜகலையோட புள்ள. சித்தப்பா, அவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள. நம்ம வீட்டு மாப்பிளையா? மாப்பிள மகாப்பிள பண்ணிட்ட, மன்னிச்சுக்கங்க. உமா, என்ன நீயும் கணேசனும் வெத்தலையே போறது இல்லையா? ஏன் எப்போது போட்டுக்குமே. அப்புறம் ஏன் உனக்கு குழந்தைய பிறக்கல? 2க்கு பிறகு இப்போது வேண்டாம். 2க்கு பிறகு இப்போது வேண்டாம். அப்ப அந்த 2 எங்க? இதோ நடேசன், இது கௌரி. இவ்வளவு தருத்திரத்திலையும் என்ன பாசம். நோயாளி மனைவி, புள்ள ஊட்டி கிடையாது. ஜலந்தர்ல வீட்டை விட்டா ஆபீஸ், ஆபீஸ விட்டா வீடு. இதுதான்ப்பா என் வாழ்க்கை. ஏன் ஒண்ணு விட்ட சித்தப்பா? நீங்க தெற்கு பக்கமே வரலையா? வடக்கே இருந்துட்டேன். அதனாலதான் சொந்த பந்தங்கள்லாம் மறந்து போச்சு. நீ ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்ச பாரு உதவணும்னு, அதை பார்த்து தான் ஓடோடி வந்தேன். கௌரியும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. கௌரி இதோ இந்த பக்கம் இருக்கா. எந்த பக்கம் இருந்தா என்ன, பொட்டி தானே நமக்கு முக்கியம். பொட்டி எடுத்துக்கிட்டோம். அம்மா கொண்டாந்துட்டியா? கணேசா பாருப்பா. கௌரி இந்த உனக்கு 1000. கணேசா உனக்கு 1000. கணேசா பொட்டிய மூடி கொண்டு போய் வை. தூக்கு. சித்தப்பா, அது என்ன எனக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க, கௌரிக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க? கௌரிக்கு கொடுத்த பணம் கல்யாணத்துக்கு அன்பளிப்பு, திருப்பி தர வேண்டாம். உனக்கு கொடுத்த பணம் கடை, திருப்பி தரணும். நான் எப்ப திருப்பி தரணும்? எப்போன்னு டைம் கேக்குறியா? நீயும் நானும் சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்தோம். என்ன சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணே அண்ணே அண்ணே, கோயிலுக்கு போயிருக்காரு. என்னப்பா விஷயம்? வந்து சொல்றேன். அண்ணே, என்னடா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு. அத கொஞ்சம் சந்தோஷமா சொல்லக்கூடாதானே? கௌசல்யா சிட் ஃபண்ட்ஸ்ல மாசம் 275 ரூபாய் சம்பளம். கடைக்கடையா போய் பணம் வசூலிக்கணும். 1000 ரூபாய் டெபாசிட் கட்டினா போறேன்னு. இந்தரா. என்னன்னு? எனக்கு வேலை வந்திருக்குன்னு. ஆனா வேலை வரலடா. பைத்தியக்காரத்தனமா பேசாத. கௌரி கல்யாணமே நடக்க போகுதோ இல்ல நிக்க போகுதோ நான் பயந்துகிட்டு இருக்கேன். நடேச வேலைக்கு 1000 ரூபாய் பணம் எங்க இருந்து கட்டுறது? ஒரு குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே தவிர அந்த இன்னொரு குழந்தைய பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒரு கை சோறுக்கு மேல கேட்கவே மாட்டேங்கிறான். நான் கேட்டு கேட்டு போட வேண்டியதா இருக்குங்க. வேலை இல்ல வேலை இல்லன்னு அந்த பிள்ளை கூனி குறுக்கி போய்கிட்டு இருக்கு. இது பாரு, நீ 1000 தான் வழக்கம் சொன்னாலும் சரி, நடேச வேலைக்கு என்னால பணம் கட்ட முடியாது முடியாது முடியாது. ஜன்னல் கதவை தட்டுறது. உங்க பக்கத்துலயே தானே உட்காந்துட்டு இருக்கேன். பேசாம நீ எனக்கு தாளிக்கிட்டு இருக்கலாம். என்ன ஒண்ணு விட்ட சித்தப்பா? ஒரு புருஷன் பொண்டாட்டிய ராத்திரியில தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். கணேசா, கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிறது எவ்வளவு ஆபத்தோ அவ்வளவு ஆபத்து வேலை இல்லாத பையனை வீட்டுல வச்சுக்கிறதும். இந்தாப்பா, என் நிலத்தை விக்கிறதுக்கு நாளைக்கு திருநெல்வேலிக்கு போறேன். அதுல ஏதாவது பணம் வந்துச்சுன்னா உனக்கு ஹெல்ப் பண்றேன். முதல்ல நடேசன் வேலைக்கு பணத்தை கட்டு. உமா, நடேசனுக்கு நீ நாளைக்கு பணம் கொடுக்கற. டேய், நீ வேலைக்கு போற. சித்தப்பா, அத அண்ணன் சொல்லட்டுமே. சரித்திரத்திலேயே எவ்வளவு மரியாதை சொல்லேண்டா. ஒண்ணு விட்ட சித்தப்பா, எனக்கு ஏற்கனவே கௌரி கல்யாணம் பயமா இருக்கு. இருந்தாலும் நீங்க சொல்றீங்க, அதனால பணத்தை நாளை கட்டுறேன்.